அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கிய செய்திகளை நம்ம பார்ப்பதற்கு முன்பு நீங்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ச்சியா நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான முக்கிய செய்திகளை நான் உங்களிடம் தினமும் வீடியோவின் மூலமாக வழங்க முடியும். சோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க இப்ப முக்கிய செய்திகளை நம்ம வரிசையா பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியை நம்ம பார்க்க போறது இந்தியா சீனா தொடர்பான செய்தி தான் நண்பர்களே. அதாவது சீனாவுடனான உண்மை கட்டுப்பாட்டு கோட்டில் நிலைமை ஸ்திரத்தன்மையானது, ஆனால் இயல்பானது அல்ல அப்படின்ற மாதிரி நம்மளோட இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி அவர்கள் கூறியிருக்காங்க நண்பர்களே. என்னன்னா, சாணக்கிய தற்காப்பு உரையாடலின் போது தற்போதைய சூழ்நிலைகள் சென்சிட்டிவ் அப்படின்ற மாதிரி கூறியிருக்காங்க. மேலும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, எந்த ஒரு நிலைக்கும் இந்தியா முழுமையாக தயாராக உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எதனால இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு நண்பர்களே. ஏன்னா இந்த 2020ஆம் ஆண்டு மே மாசம் ஏற்பட்ட மோதலுக்கு பின்பு சீனாவுடைய வேலைப்பாடுகள் சரியாக நம்ம சொல்ல முடியல. அதாவது இப்படித்தான் சீனாவுடைய வேலைப்பாடுகள் நகரப் போகிறது எல்லை பகுதியில அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது வேற மாதிரி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த மாதிரி சில நரித்தந்திரங்களோட செயல்பட்டு வருவதாக நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா பல்வேறு விதமான செயல்பாடுகள்ல ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கு. என்ன மாதிரினா பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். ஒப்பந்தத்தை மீறிய செயல்பாடுகள்ல, குறிப்பா அருணாச்சல பிரதேசங்கள்ல நம்மளோட பகுதிய தங்களோட பகுதி, தங்களுடைய கிராமம் அப்படின்னு சொல்லி பெயர் வைத்த கதையெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான பல்வேறு விதமான செயல்பாடுகள்ல சீனா ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கு. இது போக பேச்சுவார்த்தைக்கு வரும்போது சரியாக பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டு சரியான முடிவுகளை எடுக்குதா அப்படின்றத பார்த்தோம்னா அதுவும் சரியில்லாம தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா பேச்சுவார்த்தையில பேசுறது ஒன்னா இருக்கு, அங்க செயல்படுத்துறது வேற மாதிரியா இருந்துகிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் சில நேரங்கள்ல புடி கொடுத்து பேசுற மாதிரியும் கிடையாது, ஒப்பந்தத்தை மீறி தான் செயல்பட்டு வந்துகிட்டு பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அதனால பேச்சுவார்த்தைகளும் தொடர்ச்சியா நீடிச்சு வந்துகிட்டு இருக்கு. இப்படித்தான் இந்த சூழல் அப்படின்றது இந்த மே 2020க்கு அப்புறம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால இந்தியா எந்த சூழலுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். போரே ஏற்பட்டாலும் அதற்கு ஏற்ற வகையில் நம்ம தயாராக எல்லை பகுதிகள் ரெடியாக இருக்கும் பட்சத்தில், அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய விவகாரத்தையும் சீனா கொண்டு வரும் பட்சத்தில் அவற்றை நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு நகர்வை நோக்கி இந்தியா நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். பெரிய அளவிற்கு எல்லை பகுதியில் முன்னேற்றம் மேற்கொள்ளப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக பாதுகாப்பு ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்றது இந்த 2020 மே மாதத்திற்கு அப்புறமாக இந்தியா வலுவான பாதுகாப்பை உறுதி செய்து வருகிறது நண்பர்களே. அதனால சீனாவுடைய வேலைப்பாடுகள் எவ்வாறாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் விதமாக இந்தியா தயாராகி உள்ளது. இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் நண்பர்களே. இப்போ இது தொடர்பாக இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி அவங்க மேலும் என்ன சொல்லிருக்காங்க, என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, மே 2020 தொடங்கிய ராணுவ மோதலுக்கு முன்னர் நிலைமையை, அதாவது 2020க்கு அப்புறமாக சூழல் இப்படி போயிட்டு இருக்கு நம்ம பார்த்தோம், நம்ம சொன்னோம். இப்ப இதுல கவனிக்க வேண்டிய விஷயமே, இதற்கு முன்பாக அதாவது 2020 மே மாதத்திற்கு முன்பாக நம்ம பார்த்தோம்னா சூழல் எப்படி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றத கவனித்து பார்க்கும்போது இப்போதைய காலகட்டங்கள், அதாவது மே 2020க்கு அப்புறமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இப்போதைய சூழ்நிலை மாதிரி அப்போதைக்கு இல்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை 2020 மே மாதத்திற்கு முன்பு இருந்த சூழ்நிலையை இந்தியாவின் நோக்கம் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன மாதிரியான சூழ்நிலைகளை மீட்டெடுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, தரை ஆக்கிரமிப்பு, இடையக மண்டலங்கள் மற்றும் ரோந்து தொடர்பான முந்தைய நிலைமைகளுக்கு திரும்புவதுதான் இந்த நோக்கங்களின் முக்கிய விஷயமாக அமையும் என்று குறிப்பிட்டிருக்காங்க நண்பர்களே. அடுத்த செய்தியாக ஈரான் இஸ்ரேல் தொடர்பான செய்தி தான். வாங்க செய்திகளை பார்ப்போம். இஸ்ரேல் உளவாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க ஈரானோட உளவு படையில டாப் அதிகாரிகளா கூட இருப்பதாக இப்ப ஈரான் நாட்டின் முன்னாள் அதிபர் மஹ்மூத் அகமதி நெஜாத் அவங்க குறிப்பிட்டு குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த ஒரு குற்றச்சாட்டு பெரிய அளவிற்கு கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கு. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஈரான் அணு ஆயுதங்கள் குறித்த தகவலை இந்த அதிகாரிகளே திருடி இஸ்ரேலுக்கு வழங்கி வருவதாக ஈரான் நாட்டின் முன்னாள் அதிபர் இவ்வாறு ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நண்பர்களே. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப மத்திய கிழக்கு பகுதியில்
இப்போதைக்கு என்ன மாதிரியான சூழல் போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். பெரிய அளவிற்கு ஒரு பரபரப்பான ஒரு பதற்றமான சூழல் நிலவி வந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் முடிவுக்கே வராமல் பல மாதங்களாக தொடர்ந்து நீடித்து வந்துகிட்டு இருக்க நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த கட்டமாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா படையின் மீது தாக்குதலை இப்ப இஸ்ரேல் ஆரம்பித்துள்ளதை நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இத்தனை நாட்களாக வான்வழி தாக்குதலை நடத்தி வந்த இஸ்ரேல் இப்போது தரை வழியாகவும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் போயிட்டு இருக்க நிலையில தான் ஈரான் நாட்டின் முன்னாள் அதிபர் மஹ்மூத் அகமதி நெஜாத் அவங்க இப்படி ஒரு பகீர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதாவது இஸ்ரேல் செயல்பாடுகளை கவனிக்கும் ஈரான் நாட்டின் டாப் உளவு படை தலைவராக கூட இஸ்ரேல் உளவாளி ஒருவர் தான் இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அதுலயே என்ன சொல்றாருன்னா, கடந்த காலங்களில் நடந்த செயல்பாடுகளை எடுத்து பாருங்க, அதை நல்லா கவனிச்சு பாருங்களே, அதை பார்த்தாலே நமக்கு தெளிவா புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதன்படி 2021 இறுதியில ஈரான் நாட்டின் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கவனிக்கும் நாட்டின் மிக மூத்த அதிகாரியாக இருந்தவரே மொசாட், அதாவது இஸ்ரேல் உளவுப்படையோட ஏஜென்ட் என்பது தெளிவாகிவிட்டதாக அகமதி நெஜாத் அவர்கள் கூறியிருக்காரு. இது தொடர்பாக இன்னும் மேல என்னெல்லாம் கூறியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா, ஈரான் நாட்டுக்குள்ளேயே இஸ்ரேல் ஒரு சிக்கலான கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதன் மூலம் ஈரான்ல நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவர்களால் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. குறிப்பாக இஸ்ரேல் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் டாப் அதிகாரி பொறுப்பில் இருப்பவரே ஒரு இஸ்ரேல் மொசாட் ஏஜென்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, இப்போது கூட ஈரான் உளவுப்படையில் டாப் பொறுப்பில் குறைந்தது 20 மொசாட் ஏஜென்ட்களாவது இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே சமயம் இவர்கள் தான் இஸ்ரேல் நடவடிக்கைகளை கவனித்து வருகிறார்கள். அப்போ நிலைமை இப்படி இருந்தா நமது பாதுகாப்பு எப்படி இருக்கும் என யோசித்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி கேள்வியே எழுப்பியிருப்பதாக காணப்படுது நண்பர்களே. இந்த டபுள் ஏஜென்ட்கள் தான் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து முக்கியமான தகவல்களை இஸ்ரேலுக்கு கொடுத்துள்ளார்களாமா. அதே சமயம் 2018 ஈரானின் அணுசக்தி ஆவணங்கள் திருடப்பட்டதில் இவர்களோட பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதோடு இவர்கள் நிறுத்தாமல் இதை தாண்டி மேலும் ஈரான் நாட்டை சேர்ந்த பல அணு ஆயுத விஞ்ஞானிகளையும் இவர்கள் கொன்றுள்ளார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பகீர் குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார் நண்பர்களே. இதே நேரத்தில் மற்றொரு புறமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கடந்த சில நாட்களுக்கு முன்பு லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லாவுக்கு சொந்தமான இடத்தில் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை நடத்தியது. அதில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா அவர்கள் கொல்லப்பட்டார். ஈரான் நாட்டில் உள்ள மொசாட் ஏஜென்ட் தான் நஸ்ரல்லா அவர்கள் இருப்பிடம் குறித்த தகவலை பகிர்ந்ததாக செய்திகள் வெளியான நிலையில் இப்போது ஈரான் முன்னாள் அதிபரும் இந்த பகீர் கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அதே நேரம் மொசாட் உளவுப்படை குறித்து அகமதி நெஜாத் அவர்கள் எச்சரிப்பது இது முதல் முறை கிடையாது நண்பர்களே. ஏற்கனவே கடந்த 2021 ஆண்டுல அகமதி நெஜாத் அவர்கள் மொசாட் படை ஊடுருவல் குறித்து எச்சரித்திருந்தார் நண்பர்களே. அதுல அவரு கடந்த 10 ஆண்டுகள்ல மொசாட் படை பல அரசு துறைகள்ல ஊடுருவி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே சமயம் நாட்டின் அனைத்து உயர் அதிகாரிகளும் தங்களோட உயிருக்கு அஞ்சும் அளவிற்கு நிலைமை மிக மோசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தது இந்த நேரத்தில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் நண்பர்களே. சரி, ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் இன்றைய செய்தி. இன்றைய வீடியோவின் இறுதி பகுதியில் நம்ம இருக்கோம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ச்சியா நம்மளோட சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். நாளைக்கு இன்னொரு புது வீடியோல நான் உங்ககிட்ட பேசுறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.